ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 25வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் அண்ட் சிட்னி தண்டர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க மேட்ச் பற்றி பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், வெனு ரெக்கார்ட் அண்ட் ஹெட்வுட் பேட்டில் ரெக்கார்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் யாரை நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அண்ட் கிராண்ட் லீக்குக்கு எந்த டீமெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீமும் அண்ட் கிராண்ட் லீக் டீமும் நம்ம சேனலில் சும்மா கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதிலிருந்து 1 or 2 பிளேஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் பாப் ஆப்ஷன், டியோ ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக், டியோ அப்படிங்கிறது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளாசிக்னா நீங்கள் நார்மலாக 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கொடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்கில் நீங்கள் கண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ அதை பொறுத்தவரையும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படின்னா டியோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டியோ பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஆப்லேயே மானிட்டர் 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காண்டஸ்ட் ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் சூஸ் பண்ணிட்டாங்க, ஃபெர்கூசன் அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா டேவிட் வார்னர் ஆர் மெக்ஸ்வினி இந்த 2 பேர்த்துலேருந்து யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் மிச்சம் இருக்க 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓன் விருப்பமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பெஸ்ட்டு நல்லாயிருக்கும். டீம் மேக்ஸ் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஓகே, வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். அண்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் சிட்னி தண்டர்ஸுக்கும் நடக்கிறக்க 25வது BBL மேட்ச். டேட் பொறுத்தவரையும் ஜனவரி 6 இந்த மேட்ச் நடக்குது. டைமிங்கில் பொறுத்தவரையும் 1:45 மணிக்கு. ஸோ மதியம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு த கபா பிரிஸ்பனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பிரிஸ்பன் ஹீட் பார்த்தீங்கன்னா 13 மேட்சும், சிட்னி தண்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 7 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. இந்த ஹெட்வுட் பேட்டில் பொறுத்தவரையும் பிரிஸ்பன் ஹீட் தாங்க அதிகப்படியான மேட்சுக்களை வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிரிஸ்பன் ஹீட்டோட பிளேயிங் பொறுத்தவரையும் காலின் மொன்ரோ, மேத் ரென்ஸா 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாதன் மெக்ஸ்வினி அண்ட் டாம் ஆல்சா பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸில் வந்துடுறாரு. மேக்ஸ் பிரையன், பால் வால்டர், நேசர், சேவியர் பேர்லட், சொப்சன், குன் மேனன், ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். சிட்னி தண்டர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் அண்ட் நிக் ட்ரக்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மேத் கில்கிஸ், ஒலிவர் டேவிஸ், சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துடுறாரு. அண்ட் சஃபைன் ரோதர்ஃபோர்ட், கிறிஸ் கிரீன், டாம் ஆண்ட்ரோஸ், லியம் ஹார்ச்சர், லக்கி ஃபெர்குசன், வெஸ் ஆகர். இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ ஓகே, இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரிஸ்பன் ஹீட்லேருந்து வருவோம். ஸோ காலின் மொன்ரோ எடுத்துகிட்டு அப்படின்னா ஹெட்வில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 345 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே அவருக்கு நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 250+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு கண்டினியூவாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருக்குது. வினோவில் பொறுத்தவரையும் 10 மேட்சஸ்க்கு 208 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு காலின் மொன்ரோ. பட் நம்ம நோட் பண்ண வேண்டியது அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 5-6 மேட்ச்சில் 10 சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆயிருக்காருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன்ஸ் கூட ஸ்கோர் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்லி விக்கெட்டை விட்டு போயிறாரு. ஸோ அவர் ஒரு இந்த ஃபார்ம் ரொம்ப போராக தான் இருக்குன்னு இந்த ஸ்டாட் வைஸ் நம்ம சொல்லுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரையும் ஹெட்வில் 12 மேட்ச்சுக்கு 16 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. 179 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன் மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரையும். அண்ட் வினோலையும் பார்த்தீங்கன்னா 21 மேட்ச்சுக்கு 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 369 ரன் அண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக்கும் போடக்கூடிய ஆப்ஷன்ஸில் வச்சிருக்காரு. சிட்னி தண்டர்ஸை பொறுத்தவரையும் டேவிட் வார்னர் இருக்கட்டும், நிக்கிட்ராஸ், மேத் கில்லிஸ் இப்படி லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கனால மேத்யூ ரென்ஸாகிட்ட இருந்து மேபி 1 or 2 ஓவர் இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். அவரோட வெனு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் நல்லா இருக்குது. ஆவரேஜும் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 178 ரன். ஸோ மேத்யூ ரென்ஸா பொறுத்தவரை செகண்டாக பேட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்ப 3 மேட்ச்சில் 2 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்ப 3 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டும் தான் எடுத்திருக்காரு.
மேத் ரன்சான். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பாய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 2 மேட்ச்சில் அவர்கிட்ட பெருசாக இந்த ஸ்கோர் வரல, வியரில் விக்கெட்டை விட்டு போயிட்டார். ஸோ அதுக்கு முன்னால் மிடில் ஆர்டர் ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 36, 54 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துட்டு இருந்தார் மேத் ரன்சான். அண்ட் நாதன் மெக்ஸ்வினி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்க்கு 102 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த 102 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்சஸ்க்கு 292 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் இந்த ரன்ஸில் வந்திருக்கு. ஸோ நாதன் மெக்ஸ்வினி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ பவுலிங்கும் சம்டைம் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஸோ அந்த 6th பவுலிங் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ஓவர் போடி ஷேர் பண்ணி போடுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரு மேட்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30+34 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னால் மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் பவுல் போட்டு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ நாதன் மெக்ஸ்வினி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துங்க. டாம் ஆல்சா பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் வெனு ரெக்கார்ட் ஹெட் ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் விக்கெட் கீப்பிங் பண்ணறப்போ 2 கேட்ச் பிடிச்சிட்டு ஒரு டாப் ஆர்டரில் 2 விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா அவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன் ஆகும். ஸோ கிராண்ட் லீக் பிக்குக்கு சூட்டபுளான ஆப்ஷனாக இருக்க போகிறாரு டாம் ஆல்சாப்பை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க்கான ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வைஸ் கேப்டனாக ரிஸ்க்காக நீங்கள் கூட ஆஸ் ஒரு டீமில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸ் பிரையண்ட்டை பொறுத்தவரை ஹெட் ஹெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 13 ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு. அண்ட் 117 ரன். ஸோ ரொம்ப போரான ஒரு ரெக்கார்டாக இருக்குது ஹெட் ஹெட்டில் பொறுத்தவரையும். அதே வினு எடுத்துட்டிங்க அப்படின்னா 22 மேட்ச்சுக்கு 29 ஆவரேஜும் 558 ரன்னும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவருக்கான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 43 அப்படிங்கிறது இருக்குது. 7 மேட்ச்சுக்கு 216 அப்படிங்கிறத ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு மேக்ஸ் பிரையண்ட் பொறுத்தவரையும். வெனுவில் ரெக்கார்டு. பட் ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் கொஞ்சம் போராக தான் இருக்குது. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய. இன்னும் கடைசியாக நடந்த 3 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 77 அண்ட் 2 35 அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர்ஸில் வராரு. ஸோ டாப் ஆர்டர் எப்படியுமே கொலாப்ஸ் வர மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸில் இருக்க மிடில் ஆர்டர்ஸ் பிளேயர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், பர்டிகுலர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பால் வால்டர். ஸோ பால் வால்டர் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய பிளேயர் தான். பட் 4 ஓவர் கம்பல்சரி போட வரான்னு ஒரு டவுட் தான். 2 ஓவர் மினிமம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 15 ரன் அடிப்பார். ஹெட் ஹெட்டில் பொறுத்தவரையும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 விக்கெட்டும் செகண்டாக போல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. பேட்டிங்கில் பொறுத்தவரை பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 7 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ செகண்டாக போல் பண்ணுறப்போ பால் வால்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்க போகிற இந்த மேட்ச் பொறுத்தையும். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயே வந்து 20 ரன் கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துட்ருக்காரு. அண்ட் மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சம்டைம் விக்கெட்டும் இல்லாமல் போயிட்டுருக்காரு பால் வால்டர். அண்ட் நேசர் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 16 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாலும் பவுலிங்கில் நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 13 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும் நேசர் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 21 மேட்சஸ்க்கு 27 விக்கெட். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 13 மேட்ச்சுக்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது நேசர் பொறுத்தவரையும். அவர் ப்ளே பண்ண கடைசி மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 56க்கு 1 விக்கெட் அண்ட் 49 1 விக்கெட் அப்படிங்கிறது பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இயர்லியாக அந்த நியூ பாலில் கூட பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும். அண்ட் சேவியர் பேர்லட் ஹெட் டு ஹெட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுக்கிறார். இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி வெனு ரெக்கார்ட் அப்படின்னா 17 மேட்சஸ்க்கு 29 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறார் அப்படின்னா 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்ப பாருங்கள் 8 மேட்ச்சுக்கு 19 விக்கெட் அப்படியே டபுள் ஆகுது. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா சேவியர் பேர்லட் மஸ்ட் பிக்னு சொல்லுவேன் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ அவருமே நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கார். 4 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிறத கடைசியாக நடந்த மேட்சத்தில் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காரு சேவியர் பேர்லட். சொப்சன் பொறுத்தவரையும் ஹெட் ஹெட்டில் 13 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் சொப்சன் ஹெட் ஹெட்டில் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்டில் பார்த்திங்க அப்படின்னா 32 மேட்ச் ப்ளே பண்ணி 23 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்போ 15 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 16 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெனு ரெக்கார்டு எடுத்துக்கிட்டோம்னா 10 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 10 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது டாஸ் அட்வான்டேஜில் பிரிஸ்பேன் ஹீட் டாஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் அவருக்கு கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லாமல் போயிருக்காரு. மற்றபடி அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் 4 விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தார். மேத் குன்மன் பொறுத்தவரை ஹெட் ஹெட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 19 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு ஒரு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு.
மேத் குன்மன். ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான கிராண்ட் லீக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் சிட்னி தண்டர்ஸ். தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் பொறுத்தவரைக்கும் ஹெட் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 36 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 36 ரன் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 மேட்சஸ்க்கு 200 ரன் அண்ட் 33 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் வெனில் இருக்குது. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. போத் இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம். ஸோ டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் டேவிட் வார்னர் எடுத்துக்கங்க. நிக்கிட் ராஸ் பொறுத்தவரை ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரீசன்ட் ஃபார்ம் எதுவுமே கொஞ்சம் மோசமாக, எல்லாமே மோசமாக தான் இருக்குது. பட் நீங்கள் ஜிஎலுக்கான பிளேயராக வேறு சூஸ் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் ஒரு லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர் ஒரு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டாப் ரேங்க் கொண்டு போய் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3-4 டீம் 2 உள்ள வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு டீம் வச்சு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் நிக்கிட் ராஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அண்ட் மேத் கில்கிஸ் பொறுத்தவரையும் ஹெட் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 151 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் மேத் கில்கிஸ் பொறுத்தவரையும். அண்ட் ஹெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்சஸ்க்கு 32 ரன் அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ 43, 23, 35 அப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நிக்கிட் ராஸை நீங்கள் மிஸ் பண்ணுற இடத்துல இவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ஒலிவர் டேவிஸ் பொறுத்தவரையும் ஹெட் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 74 ரன் அடிச்சிருக்காரு. அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவிலே 2 மேட்ச்சுக்கு 23 ரன் அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த 3 மேட்ச்சில் ரொம்பவே பூராக இருக்கார். பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 47, 23 அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கனால கண்டிப்பாக இவருக்கு ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ பை சான்ஸ் இயரில் 2 விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா டேவிட்ஸோட ரோல் மிகப்பெரிய ரோலாக இருக்க போது கிராண்ட் லீக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஷாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் 5 மேட்ச்சுக்கு 169 ரன் அண்ட் 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ செம்மையான ஒரு ஆவரேஜ்னு சொன்னோம். போத் இன்னிங்ஸ்லும் நல்லா ஒரு ரெக்கார்ட் இருக்குது. வெனுவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 மேட்ச்சுக்கு 279 ரன் அண்ட் 31 ஆவரேஜ். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லன்னா அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஷாம் பில்லிங்ஸ். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்கலாம். கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேட்ச்சில் 72+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் அதற்கு முன்னாடி மேட்ச் எல்லாமே கேட்ச் பிடிச்சுமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பில் அவர் ஏற்படுத்திக்கிறாரு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கனால ஒரு 2 கேட்ச் ஒரு 15 ரன் அடிச்சிட்டாலே ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஷாம் பில்லிங்ஸ்ட்டை இருக்குது. ரூதர்ஃபோர்ட் பொறுத்தவரையும் வெனு அண்ட் ஹெட் ரெக்கார்ட் ரெண்டுமே எதுவுமே இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த ஒரு 2 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு. 1 or 2 ஓவரும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் பவுல் பண்ணியிருந்தார். பட் பேட்டிங்கில் நல்லாவே ஒரு ரோல் பண்ணி மேட்சையும் வின் பண்ணி கொடுத்தாரு சஃபைன் ரூதர்ஃபோர்ட். கிராண்ட் லீக் பிக்கு ஒரு அடாப்டான பிளேயரை அவர் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிறிஸ் கிரீன் பொறுத்தவரையும் ஹெட் 17 மேட்சஸ்க்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லையும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு கிறிஸ் கிரீன். வெனுவில் பொறுத்தவரையும் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் அண்ட் 5 விக்கெட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ கிறிஸ் கிரீன் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லா இருக்குது. கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் அப்படிங்கிறத அவரோட ரீசன்ட் ஃபார்மாக பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரையும் டாம் ஆண்ட்ரோஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான பிளேயராக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு கிராண்ட் லீக் ஆப்ஷனாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயராக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான் அவர் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் லக்கி ஃபெர்குசன் பொறுத்தவரையும் ஹெட் அண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபெர்குசன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் அதுக்கு முன்னால் எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூட் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. விஷாகர் 17 மேட்ச்சுக்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப 4 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப 3 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் ஹெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறங்க கடைசியாக நடந்த மேட்சஸ் எல்லாமே 1 விக்கெட் தான் போயிருக்காரு. பட் அதுக்கு முன்னால் 4 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே கம்பல்சரியாக வந்திருக்காரு விஷாகர். அண்ட் லியம் ஹாச்சர் பொறுத்தவரையும் ஹெட் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப அவரோட கான்ட்ரிபியூட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கிராண்ட் லீக்கு ஒரு ரிஸ்க்கான பிளேயராக நீங்கள் உள்ளே வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளேயர் பேட்டில் காலின் முன்ரோ பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீனுக்கு 17 இன்னிங்ஸில் 4 முறை அதிகமாக வர விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ கிறிஸ் கிரீன் காலின் முன்ரோ ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாதன் மெக்கண்டர்கிட்ட ஒரு முறையும் லெக் ஸ்பின்னுக்கிட்ட 47 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. மேத் ரென்ஸா பொறுத்தவரையும் கிறிஸ் கிரீன்கிட்ட 7 இன்னிங்ஸில் 3 முறையும் அண்ட் ஜேசன் சங்கா கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை மேத்யூ ரென்ஸா விட்டு கேட்டிருக்காரு.
நாதன் மெக்சூனி பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ்கிட்ட ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. பட் டேனியல் சாம்சன் மேட்ச் ப்ளே பண்ண மாட்டார். லெக் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது நாதன் மெக்சூனி கிட்ட. அண்ட் டாம் ஆல்சோ பொறுத்தவரை லெக் ஸ்பின் கிட்ட 25 இன்னிங்ஸில் 7 முறையும், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் கிட்ட 31 இன்னிங்ஸில் 14 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு டாம் ஆல்சாப். அண்ட் மேக்ஸ் பிரையண்ட்டை பொறுத்தவரையும் கிறிஸ் கிரீன் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் வெஸ் ஜாகர் கிட்ட 1 முறையும், அண்ட் எக்ஸ்பின் போட்ட பவுலர் கிட்ட 28 இன்னிங்ஸில் 9 முறையும், ஆஃப் பிரேக் கிட்ட 16 இன்னிங்ஸில் 6 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. பால் வால்டரை பொறுத்தவரை கிறிஸ் கிரீன் கிட்ட 1 முறையும், லெக் ஸ்பின் கிட்ட 22 முறையும் விக்கெட்டை அதிகப்படியாக இழந்திருக்காரு. அண்ட் நேசர் பொறுத்தவரையும் கிறிஸ் கிரீன் அண்ட் மெக்கான்ட்ரோ இவங்ககிட்ட ஒவ்வொரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 17 இன்னிங்ஸில் 5 முறையும், லெஃப்டாக மாத்தோட ஸ்பின்னுக்கிட்ட 11 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டாக இழந்திருக்காரு நேசர். அண்ட் டேவிட் வார்னர் பொறுத்தவரையும் சேவியர் பேரல் கிட்ட 1 முறையும், ஸ்பென்சர் ஜான் கிட்ட 2 இன்னிங்ஸில் 1 முறையும் விக்கெட்டாக இழந்திருக்காரு. நிக்கிட்ரஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட் பேட்டில் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் மேட் கில்கிஸ் பொறுத்தவரையும் சேவியர் பேர்லட் அண்ட் சொப்சன், குன் மேனன் இவங்க 3 பேர்த்திட்டையும் ஒவ்வொரு முறை விக்கெட்டாக விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கிட்ட 19 இன்னிங்ஸில் 8 முறையும், லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் போன பவுலுக்கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறையும் கில்கிஸ் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஒலிவர் டேவிஸ் பொறுத்தவரை குன்மேன் கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறையும், அண்ட் நேசர் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் 1 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் அகேன்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. பஸ் அப்படி பார்த்தா குன்மேன் வாஸ் ஒலிவர் டேவிஸ் உங்களுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கும். ஷாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் பால் வால்டர் கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறையும், சப்சன் கிட்ட 1 முறையும், லெக் பிரேக் ஸ்பின்னுக்கிட்ட 25 இன்னிங்ஸில் 30 முறையும், லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 35 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு ஷாம் பில்லிங்ஸ். அண்ட் ரூதர்ஃபோர்ட் பொறுத்தவரையும் ஸ்பென்சர் ஜான்சன் 1 முறையும், லெக் ஸ்பின்னுக்கிட்ட 17 முறையும், ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட 16 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. கிறிஸ் கிரீன் பொறுத்தவரையும் சேவியர் பேர்லட் அண்ட் குன் மேனன் அண்ட் நேசர் கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. மற்றபடி எல்லாத்துட்டும் ஒவ்வொரு முறை தான் விக்கெட்டை கிறிஸ் கிரீன் விட்டுருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 6 முறையும், லெக் ஸ்பின் கிட்ட 8 முறையும் அவரோட விக்கெட் அதிகப்படியாக இழந்திருக்காரு. ஸோ ஓகே, இப்போ பிளேயர் வேட் பேட்டில் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்துருவோம். ஸோ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்தவரை ஸ்மால் லீக்ல உங்களுக்கு ஆப்போனெண்ட்லாம் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன் வஸ் சேவியர் பேரட் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் சேஃபாக வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் பிளேயர்ஸ் இருந்தால் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். என்னோட தனிப்பட்ட மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேப்டன் ஆப்ஷனாக போங்க. டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக் நம்ம வேறு ட்ரை பண்ண போகிறோம்னா நாதன் மெக்சூனிக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். வெஸ் ஜாகர் செகண்ட் பால் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். பால் வால்டருக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். நேசருக்கு ஃபஸ்ட்டு பால் பண்ணார் அப்படின்னா ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன்ஸ்க்கான ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டீம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கிராண்ட் லீக் டீமும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த கிராண்ட் லீக் டீம் பொறுத்தவரையும் லைனப் சொல்கிறதுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரை கிராண்ட் லீக்கில் ஷாம் பில்லிங்ஸ் அண்ட் டாம் ஆல்சப், டேவிட் வார்னர், நாதன் மெக்ஸ்வீனி, ரூதர்ஃபோர்ட், மைக்கேல் நேசர், மேத்யூ ரென்சா, கிறிஸ் கிரீன், ஃபெர்கூசன், சேவியர் பேர்லட், குன் மேனன். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக க்ரீனுக்கு கேப்டன் ஆப்ஷனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா நேசருக்கு நான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த டீமில் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா டாம் ஆல்சோ, நாதன் மெக்ஸ்வீனி இவங்க 2 பேத்துக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டாம் ஆல்சப், மேத் கில்கிஸ், காலின் மொன்ரோ, மேக்ஸ் பிரையன், ரூதர்ஃபோர்ட், ஒலிவர் டேவிஸ், நேசர், கிறிஸ் கிரீன், சொப்சன், வெஸ் ஜாகர் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஸ்பென்சர் ஜான்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெஸ் ஜாகருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பிரிஸ்பேன் ஹீட் பண்ணாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே செகண்ட் பவுலிங் அப்படின்னா அப்படியே சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதர்வைஸ் நீங்கள் வேறு ரிஸ்க்காக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேத் கில்கிஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரூதர்ஃபோர்டுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் ஷாம் பில்லிங்ஸ், டேவிட் வார்னர், நாதன் மெக்ஸ்வீனி, நேசர் அண்ட் கிறிஸ் கிரீன், லியம் ஹார்ச்சர், சொப்சன், ஃபெர்கூசன், சேவியர் பேர்லட், வெஸ் ஜாகர், ஸ்பென்சர் ஜான்சன். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சேவியர் பேர்லட்டுக்கும் வைஸ் கேப்டனாக ஃபெர்கூசனுக்கும் நான் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வைஸாக நான் ஃபேவராக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறாச்சும் இந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். லியம் ஹார்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். சொப்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததை பார்த்தோன்னா டீம் 4. டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் டாம் ஆல்சாப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ டேவிட் வார்னர், நாதன் மெக்ஸ்வீனி, ரூதர்ஃபோர்ட், ஒலிவர் டேவிட்ஸ், மேத் ரென்சா, கிறிஸ் கிரீன், ஃபெர்கூசன், சேவியர் பேர்லட், வெஸ் ஜாகர், ஸ்பென்சர் ஜான்சன். இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டீம்.
இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக டேவிட் வார்னர் இருக்கும், வைஸ் கேப்டனாக மேத்யூ ரென்ஸாக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ரென்ஸாக வேணாம் அப்படின்னா காலின் மொன்ரோ வச்சு அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் ஷாம் பில்லிங்ஸ், டாம் ஆல்சாப், நாதன் மெக்ஸ்வினி, ஒலிவர் டேவிட்ஸ், நிக்கிட்ராஸ், மேத் ரென்ஸா, கிறிஸ் கிரீன், டாம் ஆண்ட்ரோஸ், வெஸ் ஆகர், ஸ்பென்சர் ஜான்சன், குன் மேனன் இதை நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக மேத் மெக்ஸ்வினிக்கும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷாம் பில்லிங்ஸ்க்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் இன்னும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா நிக்கிட்ராஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா குன்மேனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் பில்லிங்ஸ், டேவிட் வார்னர், மேக்ஸ் பிரையன், மெக்ஸ்வினி, ரூதர்ஃபோர்ட், கிறிஸ் கிரீன், பால் வால்டர், லியாம் ஆர்ச்சர், ஃபெர்கூசன், பேர்லட், ஸ்பென்சர் ஜான்சன் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பால் வால்டருக்கும், வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக லியாம் ஆர்ச்சருக்கும் நான் இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு வச்சுக்க அப்படின்னா மேக்ஸ் பிரையன்ட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இது எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். லைனப் சுராத்ரோட நானே ஹோனாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் லைனப் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தில் வச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.